16 நாட்களா வீட்டுல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்த முதல்வர், கள்ளக்குறிச்சிக்கு ஒரு விளக்கம் கொடுக்காத முதல்வர், அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு இன்னைக்கு வரைக்கும் விளக்கம் கொடுக்காத ஒரு முதல்வர், தங்கை ஆசிஃபாக்கு விளக்கம் கொடுக்காத முதல்வர் இன்னைக்கு ஒரு தன்னிலை விளக்கம் கொடுக்கிறார். இந்த விளக்கத்தை யார் கேட்டாங்க? வேற முதல்வராக இருந்திருந்தாங்கன்னா விஜய் அணுகிருக்க முறையே வேறையா இருந்திருக்கும். என்ன பண்ணிருப்பீங்க? அணுகிருக்க முறை வேறன்னு ரவுடியா நீங்க? யார் உங்க அப்பா வகுத்த சட்டமா இது? யார் போட்ட சட்டம் இது? யார் அப்பா போட்ட சட்டம்? ஸ்டாலின் வந்து வானத்துல இருந்து குதிச்சறல 5 பேர் ஏர் கிராஃப்ட்ல செத்தானே, யார் மேல வழக்கு போட்டாங்க? தான் மகன் மேல போட வேண்டியதானே விளையாட்டுத்துறை அமைச்சர் மேல? வக்கு இல்லாதவங்கள நீங்க உட்கார்ந்து பேசலாமா? அவங்களுக்காக என்ன வேலைகளை சமூக நீதி. அப்போ உங்களுக்கு அதுக்கான திராணியும் கிடையாது, யோகியதையும் கிடையாது பேசுறதுக்கு. ஏன் பேசுறீங்க? ஆட்சியும் அதிகாரமும் இருக்கின்ற திமிரு தானே. அப்ப இந்த திமிருக்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டிய காலகட்டம் ஒண்ணு இருக்குல்ல. சட்டப்பேரவையில ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுது சொல்றாரு, 606 போலீசாரை நாங்க நிறுத்தி இருந்திருக்கோம். பல ஆண்டுகள் குற்றவாளி, தொடர்ச்சியான குற்றவாளி, சென்னையில A1 குற்றவாளியா கருதப்படக்கூடியவர் இறந்துட்டான். 1000 போலீசார் கூவி போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்து ஓய்வூதியம் கேட்டு 500 பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அங்க 850 போலீஸ் பாதுகாப்பு. 600 போலீஸ்ன்னு சொல்றீங்களே, இது அவமானமா இல்லையான்னு கேட்கிறேன். கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர் திருமிகு ஜலீல் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதற்கு பிறகு சட்டப்பேரவையில திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க இந்த விளக்கத்தை? 41 பேர் உயிரிழந்த கரூர் மக்களினுடைய துயர சம்பவத்துக்கு நீதி கேட்டு உச்ச நீதிமன்றம் வரை சென்றது தமிழக வெற்றி கழகம். அதற்கிடையில் தமிழக அரசு பல நாடகங்களை திராவிட மாடல் அரசு செஞ்சுக்கிட்டு இருந்தது. அதில் ஒன்று தான் அருணா ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில் ஒரு நீதி விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கிடையில் அமுதா IAS அவர்களை வச்சு ஒரு விளக்கம் கொடுத்தது, செந்தில் பாலாஜியை வச்சு ஒரு விளக்கம் கொடுத்தது, அவரை சார்ந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், இது எல்லாத்தையுமே வச்சு இந்த விசாரணை ஆணையம் அமைத்து அவர்கள் அறிக்கை தாக்கல் செய்வதற்கு முன்பே இவர்தான் ஒரு குற்றவாளி அப்படின்றத தமிழக வெற்றி கழகத்தையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களையும் குறிப்பிடும் வகையில் எல்லாத்தையுமே ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் நீதியின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையின் வசமாக நீதியின் கதவை தட்டியது தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் இந்த விசாரணை ஆணையத்தில் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் இடம்பெறணும் அப்படின்றத வேண்டுகோளாக வச்சாங்க. உண்மை வெளியில் கொண்டு வரணும்னா இதான் நடக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ அது வரும்போது எந்த விதமான யாரும் தனிப்பட்ட ஒரு கருத்துக்களை இங்கே சொல்ல முடியாது, அதை விமர்சிக்க முடியாது. அப்படின்ற பேரில் 16 நாட்களாக வீட்டில் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்த முதல்வர், என்ன கள்ளக்குறிச்சிக்கு ஒரு விளக்கம் கொடுக்காத முதல்வர், அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு இன்னைக்கு வரைக்கும் விளக்கம் கொடுக்காத ஒரு முதல்வர், தங்கை ஆசிஃபாக்கு விளக்கம் கொடுக்காத முதல்வர், அண்ணா நகர் பாலியல் வழக்கில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சர்ச்சை தீராத வகையில் இருக்கக்கூடிய ஒரு முதல்வர், என்ன பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி இன்னைக்கு 2 காவலர்கள் சேர்ந்து ஒரு தங்கையை பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்கிறாங்க போன வாரத்தில், இதையெல்லாம் பாதுகாக்க தவறிய ஒரு முதல்வர், கூட்காவை வந்து சட்டசபைக்குள்ளே கொண்டு போய் இங்கே கூட்கா விற்றுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்ச முதல்வர், இன்றைக்கும் கூட்கா கிடைக்கலையான்னு தெரியல, இன்றைக்கும் தமிழகத்தில் தொடர்ச்சியாக கிடச்சிக்கிட்டு இருக்குது. இந்த முதல்வர் இன்னைக்கு ஒரு தன்னிலை விளக்கம் கொடுக்குறாரு. இந்த விளக்கத்தை யார் கேட்டா? திரும்பவும் நீங்கள் ஒரு குற்றவாளியை போன்ற ஒரு தோற்றத்தை தான் நீங்கள் வந்து சித்தரிக்கிறீங்க. இல்லை, அவர் இது அரசியல் ஜனநாயகத்துக்கு எதிரானதா இல்லையா? அவர் 1000 சொல்லட்டும், இது அரசியல் ஜனநாயகத்துக்கு எதிரானதா இல்லையா? உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிமன்றபதியினுடைய தலைமையில் ஒரு குழு அமைத்த பிறகு அதுக்கு ஐஜிக்கள் 2 பேர், IPS அதிகாரிகள் 2 பேர் அதில் இடம்பெறுவார்கள் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு நீங்கள் எந்த அடிப்படையில் விளக்கம் கொடுத்தீங்க? தமிழ்நாடு அரசு மேல சில பேர் தேவையில்லாத பொய்களை 14 நாள் 15 நாள் எங்கே போயிருந்தீங்க? ஏன் கொடுக்கல? பேச வேண்டியதானே? அரசு வந்து அவங்களுக்காக என்ன வேலைகளை சமூக நீதி சொல்றாங்களே. இல்லை, இது வந்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் இருக்குது, நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கீங்க. சொடக்கு போடுற நேரத்தில் மொத்த மீடியாக்களும் வந்து நிற்க போகுது. இப்போவே உங்களுக்கு தான் ஏகப்பட்ட மீடியாக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் சொல்லலை? ஏன் விளக்கம் கொடுக்கல? செந்தில் பாலாஜியால் முடிஞ்சது, அமுதா IAS அவர்களால் முடிஞ்சது, உங்களால் ஏன் முடியலை? சொல்லுங்கள். அப்போ நீங்கள் இன்றைக்கி சட்டமன்றத்தில் தான் சொல்ல முடியுமா?
எதிர்க்கட்சி தலைவர் அதற்கு முன்னாடி பேசணும்னு அதையும் அனுமதி கோர்றாரு, முடியலையே. அப்போது நீங்கள் எங்கே ஜனநாயகத்தை இது பண்ணீங்க? ஏன் 62 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தானே, அப்போ ஏன் நீங்கள் விளக்கம் கொடுக்கல? நீங்கள் ஏன் போய் பார்க்கல? அப்போ உங்களுக்கு அதுக்கான திராணியும் கிடையாது, யோகியதையும் கிடையாது பேசுகிறதுக்கு. ஏன் பேசுகிறீங்க? நீங்கள் தானே இப்போ அந்த நெரேட்டிவை செட் பண்ணுறீங்க, வேறு யாரும் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு. யார் உங்கள்கிட்ட கேட்டால்? சும்மா இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க நீங்கள். மக்கள் இதெல்லாம் பார்க்கலையா? எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுடைய விளக்கமும் வேணாம், ஒரு விளக்கண்ணையும் வேணாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. 15 நாளாக நீங்க திமுக அரசு சார்ந்தவங்க வரலையே அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ஆனா எங்கே வரலையேன்னு சொன்னேன்? அதாவது நீங்க கேட்டீங்க இல்லைங்களா? நான் திமுக சார்ந்து தான் விலை கொடுத்து வாங்கப்பட்ட அனைத்து பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன்றவர் உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு நீதிபதியினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய தலைமையில் தான் ஒரு குழு அமைக்கணும்னு உச்சநீதிமன்றம் ஒரு ஆர்டர் போட்ட பிறகு நீங்கள் எப்படி விளக்கம் கொடுக்குறீங்க? ஏன் 15 நாட்களுக்கு முன்னாடி கொடுக்கல? இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு ஆணை பிறப்பித்த பிறகு நீங்கள் செய்யக்கூடிய செயல் அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது, புறம்பானதுன்னு சொல்கிறேன். இதை சித்தார்த் ஏற்கிறாரா மறுக்கிறாரா? ஒரு ஆணை போட்டதுக்கு பிறகு நீங்க பேசலாமா? முடியாது. எப்படி பேசுனீங்க? விளக்கம் கொடுத்தீங்க. ஆட்சியும் அதிகாரமும் இருக்கின்ற திமிரு தானே. அப்ப இந்த திமிருக்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டிய காலகட்டம் ஒண்ணு இருக்குல்ல. அன்னைக்கு சந்திங்க மக்கள்னு சொல்றேன். இன்னைக்கு கொடுத்த விளக்கங்கள்லாம் அன்னைக்கு பேசுங்க. சரி, 15 நாட்களாக தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க யாருமே வெளில வரல, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு அப்புறம் தான் ஒவ்வொருத்தரும் வெளியே வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்க. ஆட்சியும் அதிகாரமும் யார்கிட்ட இருக்குங்க? அவங்க வந்து பேசுறாங்க, பேசாம இருக்கிறாங்க. அதனால தமிழகத்துல மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுத்த போதா? விழிப்புணர்வை தான் அவர்களால் ஏற்படுத்த முடியும். தனக்கு ஏற்பட்ட கதியை தான் அவர்களால் சொல்ல முடியும். புரியுதுங்களா? தனக்கு ஏற்பட்ட சங்கடங்களை தான் வெளியில சொல்ல முடியும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளனா நான் தொடர்ச்சியாக எல்லா இதுலையும் பேசிக்கிட்டு தானே இருக்கிறேன். சனிக்கிழமை அங்கே சம்பவம் நடந்தது, ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு 12 மணிக்கு 3 மணிக்கு தொடர்ச்சியாக 3 வீடியோக்கள் காணொலிகள் என்னது வந்திருக்குது. அதுக்கப்புறம் திங்கட்கிழமை அன்னைக்கு ராஜ் தொலைக்காட்சியில் நேரலையில் உட்காந்து பேசியிருக்கேன். திரும்ப 2-3 நாட்கள் கழித்து பேசியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இது வரைக்கும் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 25 வீடியோக்கள் போட்டாச்சு. நேரலையில் உட்காந்துருக்கேன், பேசியிருக்கேன். உங்களுக்கு என்ன கேள்விக்கு என்ன பதில் வேணும் சொல்லுங்க, நான் தரத்துக்கு தயாரா இருக்கேன். 15 நாட்களாக ஆதவர்ஜுனா சொல்றாரு, நாங்க துக்கத்துல இருந்தோம், அதனால நாங்க பதில் சொல்லல அப்படின்னு சொல்றாரு. இருந்துட்டு போறாரு. சரி, ஆனா பாதிக்கப்பட்டவங்களே நேரடியா வந்து ஊடகங்களை பேட்டி, அவர் தானே துக்கத்துல இருந்தான்னு சொன்னாரு. பாதிக்கப்பட்டவங்க கூட உட்கார்ந்து அவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவா இருக்காருல்ல, அவர் தானங்க சொன்னாரு பதில். யார் சொல்லியிருக்கா? ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு. துக்கத்துல இருக்கேன்னு யார் சொன்னா? ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு. அப்ப அதை பத்தி பேசவே கூடாது. அதுக்கப்புறம் வந்து பேசிட்டாருல்ல, துக்க நிகழ்வும் முடிச்சிட்டாரா இல்லையா? முடிச்சுட்டு வந்து பேசுறாரு. இப்போ போய் கேளுங்க, இந்த அங்கே தான் இருக்காரு போயஸ் கார்டன்ல, ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாரா? டெல்லிக்கு போனார், வந்தார், இங்கே இருந்தார். இங்கே இருந்தால் போயஸ் கார்டனில் இருப்பார், இல்லைன்னா அகாடமியில் இருப்பார். அவர் எங்கே இருப்பாருன்னு எல்லாருக்கும் தெரிய தான் செய்யும். கடலுக்கு அடியில் போய் உட்காந்துக்கிட்டாரா தனி வீடு கட்டி? என்ன சொல்ல வரீங்க? சும்மா நீங்கள் வைக்கக்கூடிய அதாவது தமிழக வெற்றி கழகத்தை துண்டாடணும், புரியுதுங்களா? பல துண்டுகள் ஆக்கணும், இதை வந்து கலைக்கணும் அப்படின்ற ஒரு கேடுகட்ட எண்ணம் இருக்குது இந்த திராவிட மாடல் அரசுக்கு. அந்த எண்ணத்தை மக்களும் இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்களும் இன்னைக்கு 41 உயிர்களை நம்ம வந்து காவு வாங்கிய பிறகும், நீங்கள் கொடுத்ததுக்கு பிறகும், பலியான பிறகும் இந்த துயர சம்பவத்தின் பக்கம் இன்னைக்கு துயரத்திலையும் துக்கத்திலையும் மக்கள் உட்கார்ந்துருந்தாலும், அந்த குடும்ப உறுப்பினர்கள் இருந்தாலும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கிறாங்க, தலைவர் தளபதியின் பக்கம் தான் நிற்கிறாங்க. அதுதானே உங்களுக்கு பேர் இடியா வந்து விழுந்திருக்கு. வேற என்ன இருக்கும்? இப்போ சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசும் பொழுது சொல்றாரு என்னன்னா, காவல்துறை பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு விமர்சனம் வந்து இருந்தது. அதுக்கு பதில் சொல்லும் விதமாக 606 போலீஸாரை நாங்கள் நிறுத்தி இருந்திருக்கோம். ஐயோ, ஏன் இவ்வளோ போலீஸு? 606 பேர் எதுக்குங்க? இதை சொல்ல வெக்கப்பட வேணாமா? பல ஆண்டுகள் குற்றவாளி, தொடர்ச்சியான குற்றவாளி. இங்கே இப்போ சென்னையில் A1 குற்றவாளியாக கருதப்படக்கூடியவர் இறந்துட்டான். அதுக்கு 1000 போலீஸார் பாதுகாப்பு, சவத்தை அடக்கம் பண்ணுறதுக்கு. செத்து போன ஒரு ரவுடி, உயிரோடு இல்லை, அவன் செத்து போயிட்டான். செத்து போனவனுடைய உடல் அடக்கம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அவன் பூர்வீக வீட்டுக்கிட்ட 1000 போலீஸார் குவிப்பு. இந்த பேருந்து பல்லவன் இல்லம் இருக்கு இல்லைங்களா, அதில் போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்து ஓய்வூதியம் கேட்டு 500 பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. 500 பேர் வருவேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் 500 பேருக்கும் குறைவானவர்கள் தான் வந்தாங்க. அங்கே 850 போலீஸ் பாதுகாப்புக்கு. எப்படி? அவங்களே சொல்கிறாங்க எங்களோட போலீஸ் அதிகமாக இருக்குன்னு.
அவங்களே சொல்கிறாங்க, நான் சொல்லலை. செத்துப்போன ஒரு ரவுடிக்கு இருக்கக்கூடிய மரியாதை அங்கே வந்து நின்ன பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு இல்லையா? 600 போலீஸ்ன்னு சொல்கிறீங்களே, இது அவமானமா இல்லையான்னு கேட்குறேன். இதுதான் பாதுகாப்பா? மக்களை பாதுகாக்கிறது? செத்த பணத்துக்கு 1000 போலீஸை நிறுத்த முடியும் உங்களால்? என்ன ஜனநாயக கட்டமைப்பு, என்ன காவல்துறையினுடைய கட்டமைப்பு? அதுக்கு நீங்கள் மந்திரியாக இருக்கிறீங்கன்னு புரியல. இவ்வளோ தூரம் ஸ்டாலின் விமர்சிக்கிறீங்க, இதுவே வேற முதல்வராக இருந்திருந்தாங்கன்னா விஜய் அணுகிருக்கிற முறையே வேறையா இருந்திருக்கும்ல. என்ன பண்ணுவீங்க? தூக்கி உள்ளே வச்சிருவீங்களா? வேற முதல்வராக அதெல்லாம் வேற யார்கிட்டனா வச்சுக்கோங்க. இந்த விளையாட்டெல்லாம் உள்ளே வச்சுட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்களா? என்ன பண்ணியிருப்பீங்க? அணுகிருக்க முறை வேறன்னு ரவுடியா நீங்க? அண்ணல் அம்பேத்கர் வகுத்து இருக்கக்கூடிய அரசியல் என்ன வேற முதல்வராக யாரு? நீங்க யாரு உங்க அப்பா வகுத்த சட்டமா இது? யார் போட்ட சட்டம்? இது யார் அப்பா போட்ட சட்டம்? வேற முதல்வர் இதெல்லாம் சொல்றதுக்கு இதெல்லாம் வேற மாதிரி கொண்டு போயிடும். இதெல்லாம் வேற மாதிரி கொண்டு போயிடும். இந்த பேச்செல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கணும். அதாவது சொல்ற விமர்சகர்கள் சொல்றாங்க வேற முதல்வர். சொல்றவங்களுக்கு தான் இந்த பதில் சொல்றேன். ஸ்டாலின் வந்து வானத்துல இருந்து குதிச்சறல. அவர் ஜனநாயகம் சொல்றாங்க. ஜனநாயக ரீதியா தான் நடந்துக்கிறோம். நீ உச்ச நீதிமன்றத்துக்கு போனது ஜனநாயகத்தை தாண்டிய விஷயமா? கொஞ்சம் நீங்க வாங்கிக்கங்க. என்னன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அணுகக்கூடிய முறை ரொம்ப ஜனநாயக போக்கா இருக்கு. எது ஜனநாயகம்? வேற 5 பேர் ஏர்கிராஃப்ட்ல செத்தானே, ஏன் இதை விளக்கம் கொடுக்க வேண்டியதானே முதல்வர்? யார் மேல வழக்கு போட்டாங்க? தான் மகன் மேல போட வேண்டியதானே விளையாட்டுத்துறை அமைச்சர் மேல? ஏன் போடல? வக்கு இல்லாதவங்கள நீங்க உட்காந்து பேசலாமா? யாரு பேசினான்னு அவனுக்கு வர சொல்லுங்க, உட்கார வச்சு பேசுவோம். உண்மையான தைரியம் தில்லும் இருந்தா வர சொல்லுங்க. யார் அவங்களுக்காக பேசுறாரு அவங்கள வர சொல்லுங்க. உங்க சேனல்லே பேட்டி கொடுப்போம். தயாரா இருக்கேன் நான். ஜனநாயக ரீதியில ஏன் நீ ஜனநாயகத்தை தொலைச்சிட்டு அணுங்களை ஹிட்லர் ஆட்சியை நடத்துறீங்க? அவங்க ஜனநாயக ரீதியா தான் சார் நடந்துக்கிறாங்க. வேற முதல்வரா இருந்தா விஜய் நேருக்கு நடவடிக்கை எடுத்திருப்பாங்கன்னு கேக்குறாங்க. என்ன நடவடிக்கை எடுத்திருப்பீங்க ஐயா? எடுத்திருப்பாங்கன்னு சொல்றாங்க. அவர் இல்ல, இந்தியாக்குள்ள தானே இருக்கு. எந்த நாடா இருந்தாலும் ஒரு சட்டம் இருக்குல்ல. எந்த நாடாக இருந்தாலும் சட்டம் இருக்குல்ல. ஐயோ கொஞ்சமா திருந்துங்கன்ற, கொஞ்சமாச்சு திருந்துங்க. கதற பாலஸ்தீனத்தின் மீது குண்டு மலையா பொழிதான். இன்னைக்கு அந்த அப்பேற்பட்ட அதிபர் கூட இன்னைக்கு மனம் மாறி இன்னைக்கு சமாதானத்துக்கு வந்துட்டான். நீங்க என்னென்ன பிளவுவாதத்தை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? ஜனநாயக ரீதியில் நடந்துக்கிட்டாரு. ஜனநாயக ரீதியில் தான் நடக்கணும். அது சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லை? வேற எப்படி இது பண்ணுவார்? அவர் என்ன அவர் வேற்று கிரகத்தில் இருக்காரா இல்லை அங்கேருந்து வந்துட்டாரா? அவரும் இந்த மண்ணில் பிறந்தவர் தானே. இதே அரசியல் சாசன சட்டம் அவருக்கும் பொருந்தும் இல்லை. அவர் திருப்பி அவரோட கட்சியை வேற மாதிரி ரியாக்ட் பண்ணியிருந்தா? நேபாளத்தில் என்ன நடந்துச்சு? இதை சொன்னதுக்கு தானே ஆதவ அர்ஜுனா மேல நடவடிக்கை வந்துச்சு. என்ன நடந்துச்சு? புரட்சி நடந்துச்சு இல்ல. அவர் மீது நடவடிக்கை இங்க பாருங்க. என்ன கேஸ் போட்டுருவாங்க பயமுறுத்துறீங்களா? என் மேல வழக்கு போட்டுருவாங்களா? போடுங்க ஐயா, போடுங்க. கைது பண்ண போறீங்களா? பண்ணுங்க. நீ வழக்காடு மன்றம் இருக்கு, அங்க பாத்துக்கிறேன். ஜனநாயக ரீதியில எதுவோ அது நடக்கணும். இலங்கையில் என்ன நடந்துச்சு? சரித்திரங்களை பேசவே கூடாதா? ஹிட்லருடைய ஆட்சி எப்படி வந்துச்சு? கம்யூனிசம் எப்படி உருவாச்சு? கியூபா மக்களுடைய விடுதலை எப்படி கிடைச்சது? நான் பாதி ஸ்டாலின் அன்னைக்கு போய் பேசினார கியூபா அவனுடைய புரட்சியை பத்தி. என்ன தெரியும் கியூபா அவனுடைய புரட்சியை பத்தி? உங்களுக்கு என்ன தெரியும்? வாங்க பேசலாம், நான் தயாரா இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? இந்த மிரட்டல்களெல்லாம் சொல்லி என்னெல்லாம் படிய வைக்கலாம்னு ஒருபோதும் நினைக்காதீங்க. செத்தாலும் யாரு காலையும் விழமாட்டேன். எதுக்காகவும் நான் பேசின வார்த்தையை பேசியது தான். எதுக்காகவும் திருப்பி வாங்கவும் மாட்டேன். வழக்கு போடுறா இருந்தால் போடுங்க, அதை நீதிமன்றத்தில் நான் அணிவிக்கிறேன். இப்போ கரூருக்கு வந்து விஜய் போக போறதா சொல்லியிருக்கிறாங்க. விஜய் போக போறது அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்க? இல்லை, அவர் எல்லாத்தையுமே வெளிப்படையாக நான் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அவர் என்ன வெளிப்படையாக சொல்கிறாரோ அதன்படி தான் நடக்கிறார். எப்போ மாநாடு போடுவேன், எப்போ போவேன், மக்களை சந்திப்பேன், இப்போ தான் வருவேன், இந்த மாதத்தில் தான் மக்கள் சந்திப்பு பயணம் இருக்கும், அடுத்த மாநாடு இப்போ இருக்கும், தேர்தல் முகவர் கூட்டமைப்பு இருக்கும், அப்படி 2ஆம் ஆண்டு துவக்க விழாப்பிற்கு எல்லாத்தையுமே வெளிப்படையாக சொல்லிடுறாரு. முன்கூட்டியே சொல்லிடுறாரு. திட்டமிடுதலாக சொல்கிறார். மறைச்சு எதுவும் பண்ணுறது கிடையாது. அப்படி இருக்கும்போது இங்கேயும் போகிறோம் வரோன்னு எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாரு. சம்மந்தப்பட்ட மக்களோட பேசியிருக்கிறாரு. அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நிவாரணத் தொகையை கொடுக்க வேண்டிய அந்த வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஐஆர்எஸ் அவர்களுடைய தலைமையில் ஓய்வு பெற்ற விஆர்எஸ் வந்தார் இல்லையா, அவர் ஐஆர்எஸ் அதிகாரி அருண், அவர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. எல்லாத்தையுமே ரொம்ப வெளிப்படையாக அதற்கான இதுக்கான பயணங்கள், இதற்கான நேரங்கள், இதுக்கான கட்டமைப்புகள் ரொம்ப வெளிப்படையாக எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. வெளிப்படையாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.
அதிமுகவினுடைய பாஜகவினுடைய கூட்டணிக்கு விஜய் இழுக்கப்படுவார், ஏன்னா மிரட்டப்படுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் சில செய்திகள்லாம் நம்ம பார்க்க முடியுது. அது எப்படி பாக்குறீங்க? அவங்க மேக்னெட்டும் கிடையாது, இவர் இரும்பு துண்டும் கிடையாது. இந்த மக்களையும் மண்ணையும் மாற்றணும் வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான தலைவன். ஒரு தலைவனை நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் ஹேண்டில் பண்ணிட முடியாது. உங்கள் கட்சியில் உள்ளவர்களே உங்களால் காப்பாற்ற முடியல. உங்கள் கட்சியில் இருக்கிறவர்களே உங்களால் இதை இன்றைக்கி கருப்பு பட்டையை அணிச்சிக்கிட்டு அண்ணன் செங்கோட்டையன் போய் நானும் அதிமுக தான் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அவரை நீங்கள் கட்சியை விட்டு விளக்கிட்டீங்கன்னு சொல்கிறீங்க. உங்கள் கட்சியில் இருந்தவர்கள் திமுக பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய கட்சியும் கட்டமைப்பையும் காப்பாற்றுங்க. அப்புறம் நீங்கள் இல்லாத நடக்காத பேச்சையும் நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தை கொண்டு வந்துடுவோம். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் காந்தகமும் இல்லை, தமிழக வெற்றி கழகமும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் இரும்பு துண்டும் அல்ல. கொடிகள் பறந்ததை பற்றி எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்லியிருந்திருக்கிறாரு. இந்த மாதிரி கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. கொடி பறக்குதுன்னா கொடியை வச்சுருந்தவன் என்ன டிஷர்ட் போட்டிருந்தான்னு சொல்லுங்கள். அதிமுகவினுடைய அவங்க தேவைக்கு அவங்க கொடியை உணர்ச்சி பூர்வமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. புரியுதுங்களா? எங்கள் கொடி தவறான ஒரு இடத்துல இருந்தால் பரவாயில்ல. அவன் அதிமுகவாக இருந்தாலும் அந்த கூட்டத்திலையும் பாருங்கள் இந்த கொடி தான் உயர பறக்குதுன்னு சொல்கிறான். அதை புரிஞ்சிக்காதவர் அப்படிதான் நம்ம பார்க்க முடியும், அப்படிதான் பேச முடியும். ஆனால் இங்கே வேற மாதிரி புரிஞ்சிருக்கிறாங்களே, என்னன்னா கூட்டணிக்கு வந்து போக போகிறாங்க போல. காணல் நீரெல்லாம் கங்கை நதி ஆகிடுமா சித்தார்த்? அவங்க தாகத்தை தீர்த்துருமா? புரியுதுங்களா? அது வந்து காணல் நீர். அதை வந்து அவங்க சொல்லிட்டாங்கன்ன உடனே ஒட்டு மொத்தமாக மாறிடுமா? அதெல்லாம் இப்போவும் சொல்கிறேன், அரசியலில் எது வேணால் நடக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. பாசிசவாதிகளோடும் ஊழல்வாதிகளோடும் கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. பாசிசவாதிகளோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை. பாஜகவோட நேரடியாகவோ அல்லது பாஜகவோட இருக்கக்கூடிய அதிமுகவோட இந்த பக்கமோ கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. திமுகவை மாதிரி பகல் வேஷம் போட மாட்டார். ஒரு காமன் மினிமம் இதை அமைச்சு அதுக்கான ஒரு கையெழுத்து இது பண்ணி ரைட் பர்சன் ராங் பார்ட்டி அப்படின்னு சொல்லி கலைஞர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாரு தெரியுமா? 99 காலகட்டங்களில் வாஜ்பாய் அவர்களுடைய தலைமையில் இங்கே பிஜேபியை உள்ளே கொண்டு வந்ததே திமுக தான். அதெல்லாம் பேச மாட்டாங்க. 24 சிறை மரணங்கள் நடந்தப்போ விஜய் கூட்டத்தில் பேசுறாரு, இந்த மாதிரி சிபிஐ விசாரணை அப்படின்றது போயிடுறீங்க, ஆனால் சிபிஐ பாஜகனுடைய கைப்பாவின்னு அன்னைக்கு விஜய் பேசிட்டு இன்னைக்கு சிபிஐ விசாரணையை அவங்க ஆதரிச்சு நீதி வெல்லும்னு சொல்றாங்களே. நாங்கள் என்ன சொல்கிறோம்? நாங்கள் நம்புகிறோம், நம்பல. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா திமுகவுக்கு? திமுக சிபிஐயை நம்புதா இல்லையா? நம்புதுன்றீங்களா நம்பலன்றீங்களா? திமுக வந்து தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடக்கும்போது சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குது. பொள்ளாச்சி மாணவிகள் பிரச்சனை நடக்கும்போது இதுக்கு வேணும்னு கேட்குது. நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது எல்லாத்துக்கும் வேணும்னு கேட்டீங்க. இன்றைக்கி வேங்கை வயல் பிரச்சனைக்கு அண்ணன் திரும்ப கொண்டு போய் கொடுக்குறாரு, அதை சிபிஐ வழக்கு விசாரிக்க மாட்டேன்னு சொல்லி அனுப்பி விட்டுறீங்க. அதுக்கு அடுத்தது அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தை நீதிமன்றமே வந்து வழக்காடு மன்றத்திலேருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு மாற்றி இப்போ இதை வந்து சிபிஐ வழக்காக விசாரிக்கணும்னு சொல்லுது. உடனே நீங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு ஓடி போய் அதை தடுத்து நிறுத்தி நாங்களே விசாரிக்கிறோன்னு கொண்டு வரீங்க. ஏன் பயப்படுறீங்க? அண்ணா பல்கலைக்கழக மாணவி பிரச்சனையும் அதே மாதிரி தான் ஆச்சு. தம்பி அஜித் பிரச்சனை வேற மாதிரி போயிடும், நீங்களே போய் கொடுத்துட்டீங்க சிபிஐக்கு. கேட்டால் பாருங்க, உடனடியாக நடவடிக்கை சிபிஐ தானே கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. ஆட்சி செய்யக்கூடியவர்கள்ட்ட என்ன இருக்கோ அப்போவே அப்பயோ பலகட்ட போராட்டங்களுக்கு அப்புறம் தானே அன்னைக்கு எடப்பாடியார் கொடுத்தாரு. சரி, இதுக்கு முன்னாடி 24 இந்த கஸ்டோடியல் டெத் நடந்திருக்குல்ல இந்த இப்போ திமுக ஆட்சியில், அந்த 24 சிபிஐட்ட போயிடுச்சா? இதுதான் மடைமாற்றம் வேலை செய்யக்கூடியது திமுக அரசுன்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? மடைமாற்றம் வேலை செய்யும் விஷயத்தை தான் திமுக தொடர்ச்சியாக பண்ணும். அதை தான் இப்போவும் பண்ணிடுறோம். இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பயணம் எப்படியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? பன்மடங்கு இப்போவும் சொல்கிறோம். நீங்கள் வந்து இப்போ சும்மா இருந்தவங்கள வந்து சும்மா நீங்கள் சீண்டி விட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. புரியுதுங்களா? முன்னை விட இன்னும் 100 மடங்கு அதிக வீரியத்தோடும் விவேகத்தோடவும் பயணிக்கும் தமிழக வெற்றி கழகம். அதில் மாற்று கருத்தே இல்லை. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார். வாழ்த்துக்கள்.